அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை. வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியில இருந்து, அதாவது மீனத்தில இருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்து தான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். ஸோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. ஸோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சாலும் ஏப்ரல் 14க்கு அப்புறம் ராசிக்கு 9ஆம் இடத்துல, அதுவும் உச்ச நிலையில சுக்கிரனோட சேர்ந்து இருக்க. அப்ப இத்தனை நாளா தொழில ஏற்பட்ட முடக்கம், இம்சை, அவஸ்தை, இன்னும் சொல்ல போனா தொழிலே இயங்காத தன்மையெல்லாம் நடந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் தொழிலை பூட்டிட்டு போயிடலாம், நமக்கு எந்த வேலையும் வேண்டாம், எந்த பொழப்பும் வேண்டாம் அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப சூரியன் உச்சமாயி அந்த 10ஆம் அதிபதி, ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்ல சுக்கிரனோட சேர்றதுனால தொழில்ல உச்ச நிலையை அடைவீங்க. அந்த சூரியனோட உச்சத்தன்மை முழுக்க முழுக்க சுக்கிரன் எடுத்துக்கிட்டு அவர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குவார். அப்ப முழுக்க முழுக்க தொழில்ல வெற்றியாளரா வருவீங்க. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலைக்காரங்களுக்கும், அதாவது உங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்களுக்கும் முதலாளியா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரி, ஒரு இடத்துல முதலாளியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோடய மேல இருக்கிறவங்களோடய பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி தொழிலை எப்படி முன்னேற்றலாம், எப்படி கொண்டு போனா பிசினஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி உட்கார்ந்து பேசுவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறதுனால தந்தைக்கு மட்டும் ஒரு சில கவனமான இருக்கக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா அவருக்கு 9ஆம் இடத்துல வரும்போது நல்லதுன்னு நினைக்கவே கூடாது. எனக்கு நானே தந்தை அப்படின்னு சொல்ற அமைப்பு, அதுவும் லக்னாதிபதி உச்சம் பெறுறதும் சூரியன் உச்சம் பெறுறதும் தந்தைக்கு பாதிப்பையே தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பேச்சை இந்த காலகட்டத்துல கேட்கிற சூழ்நிலை வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை சூரியன் தொடர்பு கொள்வார். 9ஆம் அதிபதி 9ஆம் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அமைப்புகள்லாம் யதார்த்தமா நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஒத்துப்போங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு உண்டான பாருங்க. சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையும், குறிப்பா சிம்மராசி சகோதரிகளின் வாழ்க்கை கொஞ்சம் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா எப்படி குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சீங்கன்னா போதுமானது. சுப நிகழ்ச்சிக்காண்டி பிரிஞ்சிருக்கிறது நல்லது. நெகட்டிவா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. ராசிக்கு 4, 9க்குரிய செவ்வாய் பகவானானவர் சனியோட சேர்றார்.
அப்ப இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, தந்தைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். 9க்கு 12ஆம் இடம் தான் 8ஆம் இடம். அப்படிங்கும்போது 8ல செவ்வாய், அதோட சனி, பத்தாவதுக்கு லக்னத்துல 9ல சூரியன் உச்சம். இந்த அமைப்பு முழுக்க முழுக்க பாதகத்தையே தரும் தந்தைக்கு. அதனால தந்தையின் உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஏன்னா செவ்வாய் சனி சேருது. லக்னத்துக்கு 9 ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனோட சூரியன் சேர்றதுனால காதல் சக்சஸ் ஆகுற மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிடலாம், செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடவே கூடாது. அப்படி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல போய் பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணி எனக்கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு கூட தயவு செஞ்சு மூவ் பண்ண வேண்டாம். ஏன்னா செவ்வாய் சனி தான் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். என்னன்னு சொல்ல போனா கௌரவ கொலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் சனி தான். அந்த 2 கிரகமும் சேரும்போது தான் இந்த மாதிரி விஷயங்களே நடக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி கவனமா பார்த்துக்கங்க. 5ஆம் இடத்தில் குருவோட தொடர்பும் சனியோட தொடர்பும் வருவதனால் நிச்சயம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்க்கக்கூடிய ராசிகள்ல சிம்ம ராசியும் வருவார் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களின் விருப்பத்திற்கேற்ப, அப்பா அம்மா விருப்பத்துக்கேற்ப இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த திருமணமும் உங்களுக்கு முழுமையான திருப்தி தராது. கொஞ்ச காலம் தள்ளி போறது திருமண அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதோட சுய நட்சத்திரத்திலே, அதாவது கேது மக நட்சத்திரத்திலே இப்ப போய்கிட்டு இருக்கார். அப்படிங்கும் போதுல மனக்குழப்பமும் தேவையில்லாத மன கஷ்டமும் வந்துடும். அதாவது குழப்பங்கள் அதிகமாகும். டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கேட்பீங்க. ஏப்ரல் 2க்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும். அதாவது எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னு கணவன்ட்டு நேரடியா சண்டை போடுறது. அதே மாதிரி தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சு போற அமைப்பு. ஏதோ ஒண்ணு, அதாவது மொத்தத்துல ஒண்ணு கணவனை விட்டு பிரியணும். திருமணம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனை விட்டு பிரிவீங்க. திருமணம் ஆகாத பட்சத்தில் தாய் தந்தையரை விட்டு பிரிவீங்க. இல்லாட்டி குழந்தைகளை விட்டு பிரியிற தன்மை. மொத்தத்துல ஏதோ ஒரு பிரிவினை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வலுவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். தாய் தந்தையரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பார்த்துக்கிறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத மன கஷ்டங்களை ஏற்படுத்துற அளவுக்கு தாய் தந்தையரோட சூழ்நிலை நடக்கும். குறிப்பா தந்தையாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனம். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், 9ல சூரியன் உச்சமாகிறது நல்லதுதான். ஆனா 9ஆம் அதிபதி 8ல இருந்து சனியோட சேர்ந்து இருக்கும்போது அது மிகுந்த பாதகத்தை உருவாக்கும். குறிப்பா தந்தையின் பாதத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அப்படிங்கிற பாதத்திலும் தோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தந்தைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நீச்ச புதனுடன் செவ்வாய் சனி சேர்ந்து இந்த மாசம் பூரா ஏப்ரல் மாசம் பூரா சஞ்சரிக்கிறாங்க. அப்ப புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் சுத்தமா அடியாகும் தந்தைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கிற தந்தையை பார்த்துக்கிறது நல்லது. யார் பேச்சும் இந்த நேரத்துல நீங்க கேட்கவும் வேண்டாம். ஏன்னா ராசியாதிபதி உச்சமாயிட்டாரு. ராசியாதிபதி உச்சமாயிட்டாரு. ராசியில கேது நிக்குது. அப்ப நீங்களே உச்சமானி தான். மக நட்சத்திரக்காரர்களே உச்சமான மாதிரி தான். அப்ப நீங்க எதையும் துணிஞ்சு செய்யலாம். யார் பேச்சையும் கேட்காம தைரியமா எந்த ஒரு வேலையும் பார்க்கலாம். ஆனா அது நியாய அநியாயத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? உங்களோட ஆசைக்காண்டி பிறரை ஏமாத்திடாதீங்க. ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் பிறருக்கு. சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சுக்கிரனோட சூரியன் சேர்றார். சுக்கிரனோட, அதாவது சூரியனோட சுக்கிரன் தான் இப்ப பலம் அதிகமாவார். உச்சம் பெற்ற கிரகம் தன் உச்சத்தை அதோட சேர்ந்த கிரகத்துக்கிட்ட ஷேர் பண்ணிக்கும், பரிமாறிக்கும். அப்படி பரிமாறும் போதுல உங்களுக்கு தான் சமநிலையில ஓடும். உடம்பும் சரி மனசும் சரி ஒரு நிலையில எனக்கு போகுது அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்பு. ஸோ இது எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும். குறிப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும். அதாவது என் குழந்தை 10th எக்ஸாம் எழுதிருக்கு, 12th எக்ஸாம் எழுதிருக்கு, நீட் எக்ஸாம் எழுதிருக்கு, கவலையே பட வேண்டாம். பெருமைக்குரிய மார்க் அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார்கள். அதுலயும் ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை, 5ஆம் அதிபதியோட செவ்வாய் சேர்க்கை அப்படிதான் பார்க்கணும். அப்படிங்கும் போதுல குழந்தைகள் படிப்பு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய லெவல்ல வருவாங்க. 5ஆம் இடம் தான் காதலையும் குறிக்குது. அப்ப காதல்ங்கிற விஷயத்துல மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க போறவர்களும் நீங்க தான். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். 5ஆம் இடத்தோட சனி
சனி அதாச்சு 5ஆம் அதிபதி குரு. அந்த குருவோட வீட்டுல சனி பார்வை. அந்த சனியோட சேர்ந்து இருக்க செவ்வாய். குரு பார்க்கிறாருங்க. அந்த குரு பார்த்திருந்தாலும் அந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அந்த சனியோட செவ்வாய் சேர்ந்ததுதான் இங்க தப்பு. அப்போ குழந்தைகளுக்கு விளையாட்டுலையும் படிப்புலையும் இந்த மாதிரி ஒரு அடிப்படையான விஷயத்துல கரெக்டா போகும். அந்த ஜட்ஜுமாங்கல்ல, சனி ஜட்ஜுன்னு எப்பவுமே சொல்லுவோம். அப்ப அந்த சனி ஜட்ஜா இருந்து ஒரு குழந்தையா ஒரு இளைஞனா கரெக்டா போறானா அவனுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். தப்பா போறியா அப்போ உனக்கு டிசிப்ளின்னா கத்து தர வேண்டியது என் கடமை. ஏன்னா செவ்வாயோட நான் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கும்போது டிசிப்ளினை நான் கண்டிப்பா கத்து தருவேன், கத்துக் கொடுப்பேன் அப்படிங்கிற அமைப்புக்கு வரும். ஸோ கரெக்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தேவையில்லாத பெரும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம். குறிப்பா பெரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ, சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, உடல் வீக்கம், உடல் பருமன், கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாதிப்பு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது 5ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு இது மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்தும். இதயத்துல கொழுப்பு அடைச்சிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? முதுகு தண்டுவடம் பாதிக்கிறது, முதுகு தண்டுவடத்துல வீக்கம் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சிம்மம். சூப்பர். உச்ச நிலைக்காரு. ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுக்கு லெவலே வேற. அதாவது ராஜாவாக போறேன் அப்படின்பாங்கல்ல, இந்த பாட்டு கூட எனக்கு நானே ராஜா வாழுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி பாட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க இருப்பீங்க. ஏன்னா ராசி அதிபதியும் உச்சம், நட்சத்திராதிபதியும் உச்சம். அவர் சுக்கிரனோட சேர்றாரு. சுக்கிரனோட சேரும்போது அதாவது ராஜாவா இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குண்டான மதிப்பு மரியாதைங்கிறதும் வேணும். அதுக்கு உரிய தொழில் இருக்கணும் உங்கள்கிட்ட. அதுக்கு உரிய சப்போர்ட்டிவ் பீப்புள் இருக்கணும். சப்போர்ட்டிவ் பீப்புளை கொடுக்கறது 3வது ராசி. அப்ப சுக்கிரன் நல்லா இருக்கு. சுக்கிரன் உச்ச பெற்ற சூரியனோட சேர்ந்திருக்கு. 10ஆம் இடம் தொழில் நல்லா இருக்கு. பேச்சு திறமை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்காதே ஒழிய மற்றபடி எல்லாமே உங்கள்கிட்ட தெளிவா இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாய் சேர்க்கை மட்டும்தான் கொஞ்சம் கடுமையான பாதிப்பை தருமே ஒழிய மற்றபடி எந்த எதுவும் நடக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். தாய் தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் பெண்களிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். பெண்கள் அதிகமா ஆண்கள்கிட்ட சண்டை போடுவீங்க. ஏன்னா இங்க பாதிக்கப்பட்டது செவ்வாய் தான் அதிகமா. அப்ப பெண்கள் உத்திர நட்சத்திர பெண்கள் ஆண்களிடம் வாலண்டியரா போய் சண்டை போடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்சதை நினைச்ச மாதிரி முடிக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல உத்திர நட்சத்திரக்காரர்கள் தான் இருக்கீங்க. சரிங்களா? அதே மாதிரி ராகு 7ஆம் இடத்துல இருக்காங்கன்னா சிறிது தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சாதகமா முடியும். தப்பான முறையில பயன்படுத்தினா எல்லாமே பாதகமா போய் நிறைய சிக்கல்ல வருவீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.